ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய வீட்டுக்கார் வந்து ஃப்ளஃபி ஆம்லேட் பண்ணி கொடுமான்னு சொன்னாங்க. சரின்ட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். நல்லா அந்த எக் ஒயிட்டை வந்து தனியாக எடுத்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். அந்த மஞ்சள் கருவை வந்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளஃபியாக வரும். நான் வந்துட்டு பேனில் தான் செஞ்சேன். பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பாப்பா கொஞ்சம் பொம்மை மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் விரும்புவோம் அப்படிங்கிறனால நான் தக்காளி எடுத்து சும்மா கண் வாய் இப்படி எப்பயும் போல் பண்ணேன். எக்கை வந்து இந்த மஞ்சள் கருவை வந்து நான் வந்து அடிக்கலை, நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அதான் நான் பண்ண மிஸ்டேக். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் மஞ்சள் கருவை ஊற்றுனதுக்கப்புறம் அந்த எக் ஒயிட்டை வந்து அப்படியே மேலாப்பில் ஊற்றுனா மூடி போட்டு நல்லா வேக வச்சோம்னா நல்லா ஃப்ளஃபியாக தான் வருது. ஆனால் மேலே வந்து கொஞ்சம் வந்து வேகாத மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் வந்து வருது. அதனால் நான் எப்பயும் போல் தோசையை திருப்பி போடுற மாதிரி போட்டுட்டேன். திருப்பி நான் வந்துட்டு மஞ்சள் கருவு நல்லா அடிச்சுட்டு இந்த ஃப்ளஃபி ஆரஞ்சை வந்து பண்ணி திருப்பி நான் வீடியோ போடுறேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்பாவும் பொண்ணும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மண்டை பத்திரம் அப்படின்னு? அந்த மாதிரி கை பத்திரம் அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணால் நல்லா இன்னும் ஃப்ளஃபியாக வரும். நான் வந்து மஞ்சள் கருவை வந்து அடிக்காதனால அது கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.